ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் பல்லவன் இருந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, அண்ணி உனக்கு என்னென்ன குறை வச்சாங்க, அண்ணி உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன்னு அண்ணன் தான் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் கற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் அதுக்கு அண்ணி என்ன சொல்லிச்சு தெரியுமா, அவர் எனக்காக எவ்வளவோ பண்ணுறாரு, ஆனால் அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நல்லா தான் ஓட்டிகிட்ருக்கேன், ஆனால் அவரை பார்த்தோன்னே பயந்து போய் படபடன்னு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சொன்னாங்கண்ணே. ஆனால் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு வேற சொன்னாங்க. ஆனால் கடைசியில் நீ அவங்கள இப்படி பண்ணிட்டல, இப்போ வீட்டை விட்டோம் அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சோழனுக்கு புரிய வைக்கிறாங்க. சோழன் இருந்துட்டு நிலா என் மேலே பாசமாக தான் இருந்திருக்கா, ஆனால் நான் தான் தெரியாத தனமாக தப்பு பண்ணிட்டேன், என் மேலே அவளுக்கு பாசமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்கக்கிட்டலாம் புலம்பி இவங்க சொல்கிறாங்கன்னு நானும் நிலா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன். அதுக்காக எத்தனை தடவை சாரி கேட்டாலையும் எனக்கு மன்னிப்பே கிடையாது, நான் எப்படியாவது நிலாவை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் முன்னாடி போயிட்டு பலூனெல்லாம் ஊதி சாரி சாரின்னு சொல்லிட்டு எழுதி பலூனை வேற விடுறாங்க. எல்லாருமே பார்த்தோன்னே என்ன நிலா இவர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து அந்த பிரச்சனை பண்ணார், இன்றைக்கி இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்கவும், மரியாதையாக இங்கேருந்து கிளம்புங்க, உங்களை பார்த்தவே எனக்கு பிடிக்கவே இல்லை, உங்களால் நான் பட்ட அவமானம்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நீங்கள் என் மேலே பாசமே இல்லைன்னு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்கன்னு பல்லவன் எனக்கு சொல்லி புரிய வச்சுட்டான், தயவு செஞ்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.